இப்படியா? நல்ல இடத்துல பொண்ணா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். எப்படி அழாதமா? என்ன சொல்றாவ? இது திருப்பதி லட்டே இல்லைங்கிறா. ஏசாமி, இந்த மேஜிக்ல லட்டு வர வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இதே மாதிரி நம்ம மைத்திலிக்கு பேச்சு வருவீங்களே, அப்போ நீங்க ஒரு பெரிய சக்தி உபாசகர் தான் ஒத்துக்கிறேன். நான் எதுக்காக இந்த கிராமத்துக்கு வந்திருக்கேனோ அது மட்டும் நடந்துட்டோம். அப்புறம் இந்த குழந்தைக்கு பேச்சு என்ன சொன்னதா? போலாமா? வரேம்மா குழந்தை. நன்னா மைத்திலி வரேன். அலமோ என்ன பாட்டி?
சக்தி உபாசகரா. என்னவா? ஏதோ வீணைய பார்க்கணும்னு வந்தார். இத பார்த்தார். இது வீணையே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனா மேஜிக்ல லட்டு எல்லாம் வர வச்சார் பாட்டி. என்னது? கொண்டாங்க. அவன் முழிக்கிற மொழியே சரியா இல்ல. இந்த குங்குமம் போட்டு வச்ச ஆம்பளை எல்லாம் நம்பவே கூடாது. இதெல்லாம் திங்கவும் கூடாது. அம்மா இருக்காங்களாம்மா? இருக்காங்க. அம்மா வாங்க வாங்க வாங்க. என்ன விஷயம்? என் பொண்ணு பெரியவளாயிட்டா. சாயங்காலம் மனையில உட்காந்து போறது. நீங்க தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. யாரு? வரலட்சுமியா? ஆமா. ரொம்ப சந்தோஷம். நிச்சயம் வரேன். திலகம், தட்டை வாங்கி உள்ளவே. குங்குமம் இட்டுக்கோங்க. வரலட்சுமிக்கு என்ன வயசாகுது? இன்னும் 12 ஆகல. அதுக்குள்ளேயே உட்காந்துட்டா. இதெல்லாம் நம்ம கையிலயா இருக்கு. கவலைப்படாதீங்க, அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். அதான் வேணும். உங்க ஆசீர்வாதம் தான் வேணும். நீங்க சொல்றதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திலகம், வரேம்மா. வரேம்மா. போயிட்டு வரேம்மா. சின்னம்மா, பொண்ணு பெரியவளாயிட்டா. நான் பொங்கரிசி வாங்கிட்டு போறேன். மனையில வச்சு சாயங்காலம் பாட போறது. அம்மாட்டையும் சொல்லியிருக்கேன். நீங்களும் அவசியம் வரணும். பாக்குறேன். சரிம்மா, வரேன். என்னம்மா சீக்கிரமா உள்ள வந்துட்ட? பேஷண்ட்ஸ் யாரும் இல்லையா? இல்லம்மா. சரி, அந்த சுவாமிநாதன் வந்து ஊசி போட்டுக்கிட்டானா? இல்ல. விளையாட்டு பையனா இருக்கான். வழியில பார்த்தா அனுப்பிச்சு வைக்கிறேன். எங்க போற? என்ன கேள்வி புதுசா இருக்கு? பங்களாவுக்கு தான், பூஜைக்காக. நீ ரெஸ்ட் எடு. சாயந்தரம் பேஷண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பயம்? அதான் அந்த பங்களா, பூஜை, அங்க சுத்தி நடக்கிற விஷயம், நீ அங்க தினம் தினம் போயிட்டு வர்றது எல்லாம் தான். எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறியா? பயப்படாது. 25 வருஷமா ஒன்றும் ஆகலல்ல, இனிமேலும் ஒன்றும் ஆகாது. அது இல்லம்மா. சரி, இன்னைக்கு நானும் வரேன். என்னாச்சு இன்னைக்கு உனக்கு திடீர்னு? ஏதேதோ புதுசா பேசுற. நீ பிறந்ததுல இருந்து ஒரு தடவையாவது உன்னை அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்கேனா? அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு நானும் வரேன். வேண்டாம். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து என் கூட இருக்கிற இந்த திலக்கத்தையே நான் இன்னும் ஒரு தடவை கூட அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனது. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்ப நானே கூட்டிட்டு போறேன். அப்படி என்னதாம்மா இருக்கு அந்த வீட்டுக்குள்ள? நீயும் தினம் தினம் பூஜைக்கு போற வர, அந்த வீட்டை சுத்தி என்னென்னமோ நடக்குது. ஆனா எதையுமே சொல்ல மாட்டேங்கிற. ஊர்ல எல்லாரும் நம்மள சூனியக்காரங்க மாதிரி பாக்குறாங்க. யார் இப்படி பாக்குறாங்க? இந்த ஊர்ல எனக்கு நல்ல மரியாதை இருக்கு. அதான் இப்ப பாத்தியே, உனக்கும் டாக்டருங்கிற முறையில நல்லா தானே மரியாதை கொடுக்கறாங்க. ஆமா, கொடுக்கறாங்க. ஆனா பின்னாடி பேசுற பேச்சு. தேவதாசி வம்சத்துல பிறந்துட்டாலே இந்த ஏச்சு பேச்சுக்கெல்லாம் ஆளாய்த்தான் ஆகணும். திலக்கம், இல்லம்மா, ஏதாவது பண்ணிதான் ஆகணும். இப்போது சொல்லு எனக்கு. தினம் பூஜை பூஜைன்னு போறியே, என்ன பண்ற? அப்படி அந்த வீட்டுல என்னதான் இருக்கு? ஒண்ணும் இல்ல. இல்ல, ஏதோ இருக்கு. நான் போய் பாபாக்கு பூஜை பண்ணிட்டு வரேன். மத்தபடி அந்த வீட்டுக்குள்ள ஒண்ணும் இல்ல. இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீ இப்ப நம்பலன்னா பரவாயில்ல. சென்னையிலேயே படிச்சு சென்னையிலேயே செட்டில் ஆக இருந்த என்ன இங்க எதுக்குமா வர வச்ச? நான் பேசாம அப்பா கிட்டே திரும்பி போறேன். போ. போனாலும் முன்ன மாதிரி ஹாஸ்டல்ல தான் இருக்க வேண்டியிருக்கும். அவரால் உனக்கு மகள்ங்கிற அந்தஸ்தை வெளிப்படையா தர முடியாது. புரிஞ்சுக்க.
போ போய் அவங்களுக்கு மருந்து கொடு. திலகம் வா போலாம். நாங்கள் போயிட்டு வரோம். சமத்துக்கு மன்னிக்கணும். வரேன் வாத்தியார. என்ன சாமி, இனி யார் வீட்லயும் வீணை இல்லை. அதுல நீங்க கேட்குற மாதிரி பழைய வீணை இல்லவே இல்லை. என்ன பண்ண போறீங்க? பார்ப்போம். இதுக்கு ஒரு வழி பிறக்காமலா போயிடும். வீணையில் என்ன சாமி இருக்கு? ஆட தெரியாதவ வாசிக்கிறவங்க கையில தானே எல்லாம் இருக்கு. அப்படியா? இப்போ சோம்நாதா, உனக்கு சங்கீதத்தை பற்றி எவ்வளவு தெரியும்? என்ன சாமி அப்படி கேட்டீங்க? நாதஸ்வர பரம்பரை. தனக்கு அப்புறம் நான் தான் ஒரு பெரிய வித்வானம் வரணும்னு எங்க அப்பா துடிச்சிட்டு இருக்காரு. அப்போ நோக்கு இப்படி சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். சீவாளி சரியில்லாத நாதஸ்வரத்துல உச்சஸ்தாயி பேச முடியுமா? அது எப்படி? சீவாளியில தான் லயமே இருக்கு. அந்த மாதிரி தான் வீணையிலும் பல விஷயங்கள்லாம் இருக்குப்பா. அப்போ ஒன்று செய்யுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீணையை நீங்களே செஞ்சுக்கிறது தான் பெட்டர். தேவையில்லை. நான் தேடிட்டு இருக்கிற வீணை கண்டிப்பா இந்த கிராமத்துல இருக்கு. சொன்னதா இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதை பாருங்க சாமி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கிராமத்தில் நான் பழகாத வீடே கிடையாது. எல்லாம் வீட்டையும் ஏறி இறங்கியாச்சு. ராணி பங்களா ஒன்று தான் பாக்கி. என்னப்பா அது? முதல்ல சொல்ல வேண்டியதை கடைசியில சொல்ற. ராணி பங்களா எங்க இருக்க? அது ஆத்தங்கர ஓரமா இருக்கிற மயானத்தை தாண்டி இருக்கு. ஏன்? வா அங்க போ. எது அங்க போறதா? சாமி, இருட்டி வேற போயிருக்கு. பேசாம வீட்டுக்கு வாங்க. ஏன் பயமா இருக்க? பயமா? பயமா இருந்தா அங்க போவேனா? அங்க போனப்போதான் எங்க பாம்பு கிடைச்சது. என்னமோ தெரியல, யார் எப்போ அங்க போனாலும் ஏதாவது ஒன்று நடக்குது. நாங்கெல்லாம் ஊருக்காரங்க, எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட பரவாயில்ல. நீங்க வெளிலேருந்து வந்தவங்க, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. வாங்க. அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீங்க பாத்துக்கிறீங்களா? உங்களை பாத்துக்கிறது தான் அப்பா என்ன அமைச்சிருக்காரு. வாங்க சாமி. சம்னதா, நீ அந்த பங்களாக்கு போயிருக்கேன்றிய, இங்க என்ன இருக்கு? ஆவி இருக்கு. ஆவியா? யாரோ பாபாவா 300 வருஷத்துக்கு முன்னாடி அங்க வந்து வாழ்ந்து சமாதி ஆயிட்டாராம். பெரிய வீணை வித்வானா. அவரோட ஆவி இன்னும் அங்க சுத்திட்டு இருக்கு. அடிக்கடி வந்து வீணை வாசிக்கணும், ஊர்ல பேசிக்குவாங்க. அப்ப நிச்சயமா நான் தேடி வந்த வீணை அங்கதான் இருக்கணும். ஐயோ சாமி, நான் அங்க போயிருக்கேன், பார்த்துருக்கேன். அங்க அந்த பாபாவோட படத்தை தவிர ஒரு மேஜ் நாற்காலி கூட கிடையாது. சரி வாய, அந்த படத்தையாவது போய் பார்ப்போம். இத பாருங்க சாமி, அதுக்கெல்லாம் ஒரு நேரம் காலம் இருக்கு. நான் இப்போ உங்களை பத்திரமா வீட்டுல கொண்டு போய் சேர்க்கணும். வாங்க. வாங்கய்யா. என்னடா மருந்தெல்லாம் அடிச்சது? ஆச்சுங்க. பாஸ் சார் வீட்டில் இருக்காரா வெளியே இருக்காரா? தோப்பு வீட்டில் தாங்க இருப்பார். நான் பார்த்துக்கிறேன், நீ வேலையை. சரிங்க. வணக்கம். நமஸ்காரம். வாங்க. என்னது சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேனே. பரவாயில்ல, வீடு சௌகரியமா இருக்கான்னு தெரிஞ்சிருப்பாருன்னு தான் வந்தேன். இந்த இடத்துக்கு என்ன குறைச்சல்? சுத்தி வர தோப்பு, சிலு சிலுன்னு காத்து, மனசுக்கு ரொம்ப ஏகாந்தமா இருக்கு. வீணை கிடைச்சுதா? இல்லை, அதுதான் எனக்கு இப்போ கவலையே. நிறைய வீணை பார்த்துருக்கீங்க போல இருக்கு. பற்ற வீட்டு வீணை நாதம் நல்லா இருக்குமே. அது என்னமோ இது வரைக்கும் நான் பார்த்த எந்த வீணையுமே நேக்கு தோதுபட்டு வரல. உட்காருங்க. நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. வீணையில் எந்த வீணையாக இருந்தா என்ன? அது அப்படி இல்லை. பழைய வீணைனா அதில் சஞ்சாரங்கள் நன்னா வரும். நம்ம விரலுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். கமக்கங்கள் நன்னா பேசும். நான் சாரிகைகளை கொஞ்சம் இழுத்து வாசிக்கிறவன். என் சங்கீதம் சௌக்கியமாக இருக்கும். புதுசுனா பாருங்க, கொஞ்சம் பிசிறு தட்டும். ஏதோ ராணி பங்களா போகணுன்னு சொன்னீங்களாமே. சுவாமிநாதன் அந்த வீணையை பற்றி பேசியிருந்தேன். அப்போ அவன் தான் சொன்னான்,
இந்த ஊர்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், ராணி பங்களா மட்டும்தான் பாக்கி இருக்கட்டும். அதான் எங்கேயும் போய் பார்த்துடலாமேன்ட்டு. தப்பி தவறி கூட அந்த பக்கம் போகாது. ஏன்? அந்த இடம் கொஞ்சம் சரியில்லை. அந்த இடத்துல நிறைய விசித்திரங்கள் எல்லாம் நடக்கும், ஆபத்தானது. ஆவிங்க எல்லாம் நடமாடுறதா சொல்றாங்க. ஆவியா? யாரோட ஆவி? உங்களை மாதிரி ஒரு வீண வித்வானா. அவர் வீணை வாசிச்சே மழையெல்லாம் வரவழைப்பாராம். அவர் வீணை வாசிச்சு பச்சை வரகெல்லாம் எரிய வைப்பாராம். அவ்வளவு பெரிய மகானா. அவருடைய ஆவிதான் நடமாடுறதா சொல்றாங்க. பேர்பட்ட மகான் வாழ்ந்த இடமா அது? இப்போ அந்த பங்களால யார் தங்கிட்டு இருக்கா? யாரும் இல்லை, பூட்டி தான் கிடக்கு. பூட்டி இருக்கா? இல்லை, இதை பத்தி மட்டும் பேசாதீங்க. அந்த இடம் ஆவி நடமாடுற இடம், போகாதீங்க. வருங்க, நான் ஒரு சக்தி உபாசகன். நீங்க ஆவி இல்லைன்னு சொல்லி நான் பயமுறுத்த முடியாது. நான் சதா சர்வ காலமும் அந்த அம்பாளை தியானிச்சுட்டு இருக்கிறவன். என்னை எந்த ஆத்மாவும் ஒன்றும் செஞ்சிடாது. இப்படிதான் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வயசானவர் வந்தார். அவரும் உங்களை மாதிரி சக்தி உபாசகர் தான். சொல்ல கேட்காம ராணி பங்களாவை சுத்தி வந்தார். என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு ஒரு நாள் காலையில ஆத்தங்கல்ல கைகால் விழுந்து கிடந்தாரு. நல்ல வேளை உயிர் போகல, கைகால் போனதோட சரி. நீங்களும் அந்த தப்ப பண்ணாதீங்க. அதே இந்த பாருங்க, பஞ்சாயத்து பிரசிடண்ட்ங்கிற முறையில சொல்றேன். நீங்க வந்த வேலையை மட்டும் பாருங்க. எங்க வேணும்னு போங்க, ஆனா ராணி பங்களா மட்டும் போகாதீங்க. அதான் நீங்க சொல்லிட்டல, இனிமே நான் ஏன் அங்க போறேன். வரட்டுங்களா?